Hi friends, welcome to Cricket 360. Next IPL oda 41st game of the season between Sunrisers Hyderabad versus Royal Challengers Bangalore பத்தி ஒரு மேட்ச் prediction. இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன். சோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் ஹைதராபாத். இந்த சீசன்ல சோஃபார் இந்த ஸ்டேடியம்ல ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு. ஒன்னு வந்து 270 விக்கெட், இன்னொன்னு 170 விக்கெட். ஜென்ரலி ஸ்லோ பிச்சாக தான் இருக்கும். பட் இந்த சீசன் வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது. நார்மலாக ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 161, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 150. பட் இங்கே நம்ம ஒரு ஃப்ளாட் ட்ராக் எகெயின் ஒரு 200+ ஸ்கோர் தான் இங்கே எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சுக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தோம்னா சோஃபார் வந்து அவங்க 24 டைம்ஸ் ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. அதில் 13 டைம்ஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் 10 மேட்சஸ் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் வந்து 8 கேம்ஸில் 1 win and 7 லாஸோட டேபிளில் லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. இவங்களோட சீசன் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஓவர் தான். காரணம் இன்னும் தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்சாலும் 14 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இவங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து டாப்பில் 14 பாயிண்ட்ஸோட உட்காந்துருக்காங்க. 4th பொசிஷனில் இருக்கிற டீம் வந்து 10 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் வந்து 99% வந்து ஆர்சிபியோட சான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த சீசனில் வந்து அவங்க பவுலிங் தான் ஒரு மிகப்பெரிய வில்லன்ஸாகவே இருக்காங்க. லாஸ்ட் கேமும் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் நரேன் கிட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல பிளான் இருந்தாலும் வந்து ஓவரால் கேமில் அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸப்ட் வந்து கிரீன் அண்ட் கரண் சர்மா வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் தான். பேட்டிங்கில் வந்து கோலி, ஃபேப் டு பிளஸி நல்லா ஆடாமையும் வந்து 1 ரனில் தான் தோத்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். வில் ஜாக்சன், பட்டிடர் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. பட் தினேஷ் கார்த்திக்னால அந்த கேமை ஃபினிஷ் பண்ண முடியல. கரண் சர்மா கொஞ்சம் கேமை டஃப் ஆக்குனாரு. அவரோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஓவராலாக சீசன் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாண்டாலுமே வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஆல்ரெடி ஒரு கேம் ஆடி ரொம்ப மோசமாக தோத்தாங்க. பேட்டிங்கில் 250க்கு மேலே அடிச்சிருந்தாலும் வந்து பவுலிங் அந்த கேம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு வின்னிங் சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்கல. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் வந்து 7 கேம்ஸில் 5 wins and 2 லாஸோட டேபிளில் 3rd பொசிஷனில் இருக்காங்க. இந்த 3rd and 4th பொசிஷனுக்கு வந்து ஒரு ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டீம்ஸ் வந்து அந்த காம்படிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அவங்களுடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் இல்லை. லாஸ்ட் கேமே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டாக எகெயின் ஒரு ரெக்கார்ட் ஸ்கோர் அடிச்சிருவாங்களோங்கிற பயப்படுற அளவுக்கு தான் அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஹெட் அபிஷேக் சர்மா அண்ட் கிளாசன் இவங்க 3 பேரும் ஒரு வேளை சிங்கிள் டிஜிட்லேயோ இல்லை ஒரு லோ ஸ்கோர்லேயோ அவுட் ஆகிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அடித்த எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 250க்கு மேலே அடித்த எல்லா மேட்ச்லையும் இந்த 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நிதிஷ் ரெட்டிலும் லோ டவுன் தி ஆர்டரில் நல்லா விளையாண்டாலும் ஸ்டில் இன்எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கார். ஸோ ஒருவேளை ஆர்சிபி இந்த 3 பேரையும் சீக்கிரம் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் அதை நடக்குமாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பவுலிங்கும் கேம் பை கேம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வராங்க. ஸ்பெஷலி அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். நட்ராஜன்லாம் லாஸ்ட் கேம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக போட்டார். அந்த ஃப்ளாட் ட்ராக்ல வந்து செம எக்ஸலண்ட்டாக போட்டார். அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலனே சொல்லலாம். நிதிஷ் ரெட்டியோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில். ஸோ ஆர்சிபியை கம்பேர் பண்ண போகும்போது எல்லா வகையிலையுமே எஸ்ஆர்ஹெச் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எகெயின் ஒரு ரெக்கார்ட் ஸ்கோர் அடித்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு தான் வந்து அவங்க டீம் லைனப் இருக்குது. ஸோ ஐ ப்ரெடிக்ட் எஸ்ஆர்ஹெச் வின். இப்போ ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஹென்ரிக் கிளாசன் அண்ட் தினேஷ் கார்த்திக். இந்த 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் மீட் ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச்லையும் வந்து இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம டெஃபினட்டாக மிஸ் அவுட் பண்ண முடியாது. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்சிபியிலேருந்து விராட் கோலி அண்ட் வந்து ஃபேப் டு பிளஸி 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. கொஞ்சம் ஃபேப் டு பிளஸி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுத்துட்றாரு. ஒருவேளை ஒரு அடிஷ்னல் பவுலிங் ஆப்ஷன் வேணும், ஃபேப் டு பிளஸி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவருக்கு பதிலாக கேமரான் க்ரீனை கூட எடுத்துக்கலாம். எஸ்ஆர்ஹெச்ல இருந்து 2 பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. இவங்க 2 பேருமே லாஸ்ட் கேம் எகென்ஸ்ட் ஆர்சிபி வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. 2 பேருமே ஃபார்மில் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அடித்த எல்லா ரெக்கார்ட் ஸ்கோர்ஸ்லையுமே இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப வைட்டலாக இருக்குது. அதனால் இவங்களையும் நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். மார்க்ரம் அண்ட் வந்து வில் ஜாக்ஸ். இவங்க 2 பேருமே ஆல்ரவுண்டர்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. காரணம் வில் ஜாக்ஸ் வந்து லாஸ்ட் கேம் பவுலிங் போடல. மார்க்ரம் வந்து ரொம்ப மேட்சஸாகவே பவுலிங் போடுறதில்ல. ஒருவேளை ஒரு அடிஷ்னல் பவுலிங் ஆப்ஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்ரமுக்கு பதிலாக நிதிஷ் ரெட்டியை கூட எடுக்கலாம்.
ரீசெண்டாக நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, பவுலிங்கும் போடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு, ரன்ஸும் ஸ்கோர் பண்ணுறாரு. வில் ஜாக்ஸ் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து வில் ஜாக்ஸ் வேண்டாம், ஆனால் ஃபேப் டு பிளஸி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கேமரான் க்ரீனை கூட எடுத்துக்கலாம். இல்லை கேமரான் க்ரீனுக்காக வந்து ஃபேப் டு பிளஸியை வேணாலும் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிச் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குங்கிறதுனால நான் வெறும் 3 பவுலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ், கமின்ஸ் அண்ட் வந்து நட்ராஜன். இவங்க 2 பேருமே எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்டாண்ட் அவுட் பவுலர்ஸாக இருக்காங்க சோஃபார் இந்த சீசனில். இவங்க தான் விக்கெட்ஸாக எடுக்கிறாங்க, எக்கனாமிக்கலாகவும் பவுல் பண்ணுறாங்க. அதனால் இவங்க 2 பேரையும் சூஸ் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்மளோட ஃபேண்டசி டீமுக்கு. ஆர்சிபியிலேருந்து நான் ஃபெர்கூசன் தான் எடுக்கிறேன். ஒருவேளை ஃபெர்கூசன் வேண்டாம்னு நினச்சா நீங்கள் கரண் சர்மாவை எடுக்கலாம். லாஸ்ட் கேம் நல்லா போட்டார், ஹைதராபாத்துக்காக வந்து ஒரு 2 சீசன்ஸ் விளையாடி இருக்காரு. ஸோ இந்த பிச்சு எப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் அவரை கூட ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் டிராவிஸ் ஹெட்டை வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் ஆர்சிபி இந்த சீசனில் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. லாஸ்ட் கேம் எகெயின்ஸ்ட் டிசியும் வந்து இன்னொரு செஞ்சுரி அடிச்சிருவாருங்கிற அளவுக்கு நல்லா விளையாண்டாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 80s அவுட் ஆயிட்டாரு. ஸோ பேக் டு பேக் வந்து ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ அதனால் அவரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். விராட் கோலி வந்து லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் சரியாக விளையாடலைனாலும் இஸ் டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர் அப்படிங்கிறதுனால வந்து கோலியை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதர் தன் திஸ் 2 வந்து வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா லாஸ்ட் 2-3 மேட்சஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறார ஒழிய வந்து ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்கல. மேபி இந்த கேம் அவருடைய கேமாக இருக்கலாம் பெரிய ஸ்கோர் எடுக்கிறதுக்கு. தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா எகெயின் வந்து இந்த சீசனில் இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாரு. இதே பவுலர்ஸை தான் எகெயின் விளையாட போகிறாரு அப்படிங்கிறதுனால வந்து அவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். கேமரான் கிரீன் இது கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் தான். லாஸ்ட் கேம் 2 விக்கெட் எடுத்தார். ஒருவேளை இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டரில் வந்தாருன்னா ரன்ஸ் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரும் ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். ஹென்ரிக் கிளாசனும் வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். அவரும் வந்து லாஸ்ட் கேம் ஆர்சிபியோட நல்லா விளையாண்டாரு. இந்த சீசனில் ஒரு சில கேம்ஸில் வந்து அவர் தான் ஸ்டாண்ட் அவுட் பிளேயராகவும் இருந்திருக்காரு. ஸோ அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.